அழையும் நெஞ்சமே, அனைத்தும் எங்கும் அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அழையும் நெஞ்சமே, அனைத்தும் எங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அழையும் நெஞ்சமே, அவரின் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என்னாலுமே என் வாழ்விலே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அழைந்தால் நாடுதே, அது தேடுதே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அழிந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. அவை தேடி அழையும் நெஞ்சமே, அனைத்தும் என்று அவரின் தஞ்சமே. இறையேசுவில் பிரியமான புனித அந்தோனியாரின் பக்தர்களே, இந்த நாளை இறைவன் நமக்கு அன்பின் கொடையாக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் கொடையின் உச்சம்தான் கல்வாரி பலி. கடவுளின் அன்பு வெளிப்பட்டது அந்த கல்வாரி பலியிலே. இந்த கல்வாரி பலியிலே நீங்கள் அனைவரும் பக்தியோடு பங்கு பெற்று இறையருளை நிறைவாக பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிரேஸ்வில் பிரியமான அந்தோனியாரின் பக்தர்களே, இன்று தாய் திருச்சபையானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து அன்னையின் விழாவை சிறப்பிக்கின்றது. லூர்து அன்னை மக்களின் தேவைக்காக இறைவன் அவரை ஒரு கருவியாக விவிலியத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், தனது மகனை பெறக்கூடிய ஒரு தாயாக கடவுள் தேர்ந்தெடுத்தார். அந்த தாய் அதோடு நின்று விடாமல் இந்த மன்னக வாழ்வு முடிந்த பின்பு நமக்காகவும் நமக்கு உதவி செய்வதற்காகவும் நமது வாழ்வை செம்மைப்படுத்துவதற்காகவும் உலகின் பல இடங்களிலே காட்சி தந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இந்த திருப்பலியானது நாம் இயேசுவின் கல்வாரி பலியை நினைவு கூர்கின்றோம். இயேசுவோடு இணைந்து மரியா அந்த கல்வாரியிலே நின்றிருந்தார். எனவே அந்த கல்வாரியை பலியை மரியாள் தனது கண்களோடு பார்த்தார். எனவே அந்த அன்பு, அந்த கடவுளின் அருள் இன்று நம்மோடும் இருக்க இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். பல நேரங்களில் நமது மனித பலவீனங்கள் காரணமாக செய்த குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உலகெங்கும் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவரே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரென் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மேலும் இன்றைய திருப்பலி கருத்துக்களானது ரெனால்டி ரெக்ஸ் இவர்களுடைய குடும்பத்தில் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், விவசாயம் செழிக்கவும், பால் தொழில் முன்னேற்றம் காணவும், இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், ஜெனிஃபர் லிபியா நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாகவும், இனி வருகின்ற காரியம் நன்றாக நடைபெறவும், ஜான் பீட்டர் ஜெனட் குடும்ப உடல் நலம் பெற வேண்டியும், வெர்லின் மேரி 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும், ஜான் மேரி இருதய நோய் நீங்கவும், ஜெயசீலன் உடல் நலம் பெறவும், பிரவீன்குமார் உர்மிளா வேலை ஆசீர்வாதம் பெறவும், உடல் சுகம் பெறவும், பேரப்பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறவும், குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கவும், கிறிஸ்டல் மின்னி 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல முறையில் எழுதி அதிகம் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டுதல் பலியாகவும், பிரீத்தி கபூர் நன்றி பலியாகவும் உடல் சுகம் வேண்டியும், டேவிட், அமலா, ஜெயம் பிரதீஷ், ஹரிஷ், ஷைனி இவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும்,
மாடு நல்ல முறையில் கன்று ஈன்றதற்கு நன்றி பலியாகவும், ஹரிஷ் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறவும், ஜெயபிரதீஷ் உடல் சுகம் பெறவும், ஷைனி நன்றாக படிக்கவும், விவசாயம் செழிக்கவும், பிரிசில்லா மகள் ஜோனஷ்க்கு நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், ராஜா அடைக்கலம் மேரி மகன் சுதாகருக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றி பலியாகவும், விக்டர் ஜோசப் லூர்து ரோஸ்லி குடும்பத்தில் நன்றி அறிதல் பலியாகவும், செலஸ்டினா பிரவீன்குமார் இவர்களுடைய 1ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாகவும், அருள்சாமி, அந்தோணியம்மாள், ஜெயமேரி, லில்லி மேரி, அடைக்கல மேரி, ஜோசப், ஆரோக்கியராஜ், நெல்சன், ஜான், சிங்கராயர், இருதயராஜ் இவர்களின் ஆண்மையிலை பாற்றைக்காகவும், அருள் தந்தை அருள்சாமி, சாமிநாதன், இன்யாசியம்மாள், குழந்தையம்மாள், ஆரோக்கியசாமி, ஜெகநாதன், அடைக்கலம் மேரி, பரமநாதன், சம்மனசு, அமலதாஸ், லூர்து மேரி இவர்களின் ஆண்மையிலை பாற்றைக்காகவும், மைக்கேல், மரிய செல்வம், அருட்சகோதரர் ராபர்ட், டேவிட், சுசிலா, பெனிக்ஷா, மரியா இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்திற்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும், ஆண்டோ சகாயராஜ் இவர்களின் ஆண்மையிலை பாற்றைக்காகவும், ஜோசப், ஜான்சன், ஸ்டெல்லா மேரி, ஜோஷ்ராஜ், விஷ்மிதா பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் நினைத்த காரியம் நடைபெறவும், ஹர்பராஜ் குடும்பத்தில் உள்ள லாயன் வெல்லாவுக்கு வேலை கிடைக்கவும் திருமணம் நடைபெறவும், காலித்துக்கு உடல் நலம் வேண்டியும் தொழில் வளர்ச்சி அடையவும் வரவேண்டிய பணம் வரவும், ஜான் வெசிலி, கிரேஸ், மரியம் பெனிட்டா உடல் சுகம் வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும், ஜோசப், ஜான்சன், ஸ்டெல்லா மேரி இவர்களின் குடும்பத்தில் இறை ஆசீர் வேண்டியும், தினேஷ் துபாய் சென்றதற்கு நன்றி பலியாகவும், போஸ்கோ, கிறிஸ்டி இவர்கள் இருவரும் இணைந்து வாழவும், பிரியா, ரஞ்சினி, அஸ்வின், பியோ உடல் சுகம் வேண்டியும் இந்த குழந்தைகளுக்கு படிப்பையும் ஞானத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும்படியாகவும், அகஸ்டின், ஞானசெல்வி, ஜோகன், கனிஷ்மா, பிச்சையம்மாள் உடல் நலம் வேண்டியும், ஆடு மாடுகள் நன்கு வளரவும் செய்யும் தொழில் சிறக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைத்து நிற்கவும், இனிகோ, எலிசபெத், ரியோ, மதலை மேரி, சுபீஸ் உடல் நலம் வேண்டியும் ஆடு மாடுகள் நன்கு வளரவும் பயிர்கள் செழிக்கவும் வீடு கட்டியதற்கு நன்றி பலியாகவும், ஆரோக்கியராஜ், அனிதா, ரேஷ்மா, சிஜு உடல் சுகம் வேண்டியும், சைஜு 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும், எலியாஸ், மோட்ச மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன், மருமகள் இவர்களின் உடல் சுகம் வேண்டியும் பேரப்பிள்ளைகள் இறை ஆசிரியில் வளரவும், நிக்சன், சோபியா குடும்பத்தில் மரித்த ஸ்டீஃபன் சில்வேரா, சிஸ்டர் அக்சி சில்வேரா, சவரியம்மாள் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், காட்சன் நல்ல முறையில் தேர்வு எழுதவும், எடிசன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடையவும், ஆரோக்கிய, அபிநயா தொண்டை அறுவை சிகிச்சை நல்ல முறையில் முடிந்ததற்கு நன்றி பலியாகவும், நன்கு படிக்கவும் குடும்ப வளர்ச்சிக்காகவும், மைக்கேல், மரிய செல்வம் இவர்களின் வேண்டுதல் பலியாகவும், பன்னீர்செல்வம், சகாய மேரி குடும்பத்தில் மரணமடைந்த ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் உடல் சுகம் வேண்டியும், ராஜா, கென்னடி இவர்களின் நன்றி அறிதல் திருப்பலியாகவும், ஃபாதர் அருள்சாமி, சாமிநாதன் இவர்களின் நன்றியறிதல் திருப்பலியாகவும், ஜோசப், மரிய பிரான்சிஸ், சவரிமுத்து மோதிலால், சவரிமுத்துக்குமார் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜார்ஜ், ஆரோக்கிய சகாய ராணி நினைத்த காரியம் நடைபெற்றதற்கு நன்றி அறிதல் பலியாகவும், சவரியம்மாள், அந்தோணிசாமி, ஸ்டீஃபன் ஆண்டனி இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டி வேண்டுதல் பலியாகவும், ஆண்டோ டெய்சி திருமண நாள் நன்றி பலியாகவும், ஆகாஷ், ஜனனி திருமண நாள் நன்றி பலியாகவும், குணசேகரன் குடியை மறந்து திருந்தி வாழ இந்த கருத்துக்களுக்காக இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுத்து பட்டு ஜெபிக்கிறது. முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 66 இறை வசனங்கள் 10 முதல் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும்
முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருகில் அமர்ந்து நாளும் உன்னோடு பேச விரும்புகிறேன். உன் புகழ் பாட விளைகின்றே இறைவா, 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 இறைவா. உன் அருகில் அமர்ந்து நாளும் உன்னோடு பேச விரும்புகிறேன். உன் புகழ் பாட விளைகின்றேன் இறைவா, 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 இறைவா. உன்னை நினைத்தேன் தேவா, உள்ளத்தில் ஏற்றேன் நாதா. உன்னை நினைத்தேன் தேவா, உள்ளத்தில் ஏற்றேன் நாதா. உறவினை வளர்த்திடவாரா, உறவினை வளர்த்திடவாரா. உள்ள அமைதியை தாரா, உள்ள அமைதியை தாரா. உன் அருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகிறேன். உன் புகழ் பாட விளைகின்றேன் இறைவா, 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 இறைவா. வாழ்வில் வசந்தம் தேவையில்லை, கருணை ஒன்றே போதும். வாழ்வில் வசந்தம் தேடுவோர்க்கு கருணை ஒன்றே போதும். எண்ணில் வாழ்ந்திடவாரா, எண்ணில் வாழ்ந்திடவாரா. ஏழை நெஞ்சம் பாரா, ஏழை நெஞ்சம் பாரா. அருகில் அமர்ந்து நான்
அவைகளில் என் இதயம் நாட்டக்கொள்ள செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தைகள் 1-11 முடிய. கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அந்தோனியாரின் பக்தர்களே, நம்மை படைத்த கடவுள் நம்மை படைத்துவிட்டு ஏதோ உறங்கி விடுபவர் அல்ல. நம்மோடு உறவாட அவர் ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகின் வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தால், கடவுள் பல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அந்த மனிதர்கள் வழியாக அவர் தான் சொல்ல விரும்புகின்ற செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு நூல்களின் பல பக்கங்களில் நீங்கள் அவைகளை பார்க்கலாம். சில நேரங்களில் இறைவாக்கினர்களை, சில நேரங்களில் அரசர்களை, சில நேரங்களில் நீதி தலைவர்களை, சில நேரங்களில் சாதாரண மக்களை இறைவன் தேர்ந்தெடுத்து தனது செய்தியை அல்லது தான் மனிதரிடம் என்ன எதிர்பார்க்கின்றேன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இவ்வாறு நம்மை படைத்த இறைவன் நம்மோடு உறவு கொள்ள ஆசையாக இருக்கிறார். இந்த உறவை மனிதன் புரிந்து கொள்ளாத போது, அல்லது இந்த உறவை மனிதன் ஒரு பெரிய காரியமாக நினைக்காத தருணங்களில்தான் இயேசு கிறிஸ்து மனித உருவெடுத்து இந்த உலகத்திலே வந்து அந்த உறவை இன்னும் உறுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மனித உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்து அந்த உறவை, நம்மோடு உள்ள உறவை புதுப்பித்ததோடு நிறுத்திவிடாமல் அந்த உறவை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் தனது சீடர்கள் வழியாக
இயேசு இந்த நற்செய்தியை, கடவுளின் அன்பின் செய்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகின்றார். சீடர்களுக்கு பிறகு பல்வேறு மனிதர்கள் இந்த இயேசுவின் அல்லது கடவுளின் நற்செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இவ்வாறு தான் இந்த உலகத்தின் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளிலெல்லாம் இறைவன் மனிதர்களை தேர்ந்தெடுத்து தான் சொல்லக்கூடிய செய்தியை, தான் மனிதர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அதுதான் அன்னை மரியாளின் காட்சியாக அமைகிறது. இந்த கடவுள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்களின் அடிப்படை பண்பு என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், அவர்கள் அனைவருமே ஏதோ பெரிய திறமையானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. சாதாரண மக்கள், சாதாரண உள்ளம் கொண்டவர்கள், பெரிய சாதனை செய்தவர்களை அல்ல, மாறாக சாதாரண மக்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். இன்று நாம் நமது அன்றாட வாழ்வை பார்த்தால், குறிப்பாக இந்த உலக UNO, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, இந்த உலகம் முழுக்கையும் ஒன்றிணைத்து போர்கள் நடக்கும்போது தடுக்கிறதுக்கு அல்லது உலகின் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த UNO அப்படிங்கிற அமைப்பு தான் ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. கொரோனா வந்த காலத்தில் கூட இவங்களும் பல செயல்கள் எல்லாம் செய்தார்கள். இந்த UNO அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்பு செய்தியாளர்களை உருவாக்குவார்கள். தாங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்திகளை இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு தொடர்பாளர்களை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த இந்த செய்திகளை சொல்வதற்கு கிரேட்டா அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவர்கள் இந்த செய்தி தொடர்பாளர்களாக உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் இந்த கிரேட்டாங்கிறவங்க பல்வேறு போராட்டங்களை, இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற போராட்டங்களை எல்லாம் இந்த உலகம் முழுவதும் பல இடங்களிலே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல தான் கடவுளும் அல்லது தான் சொல்ல விரும்புகின்ற செய்தியை அவர் தேர்ந்தெடுக்கும் போது மக்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் இந்த UNO தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்களை பார்க்கும்போது அவங்களுடைய வரலாற்று பின்னணி, அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒவ்வொன்றாக கருத்தில் கொண்டு அதற்கு தந்தால் போல் தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எந்த ஒரு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிரைட்டீரியா, எந்த ஒரு முன்னுரிமையும் கிடையாது. அவருக்கு எளிய உள்ளம், அந்த எளிய உள்ளம் கொண்டவர்களை செய்திக்காக பயன்படுத்துகிறார். அதான் நமது வரலாற்றில் அல்லது நமது அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் கடவுள் செய்யக்கூடிய நிகழ்வுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. நாம் ஒரு செயலை செய்யணும்னா மிக அறிவாளிகள் தேவை, ஒரு படித்தவங்க தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் சாதாரண மனிதர்களை, சிறுவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக செய்தியை கொடுக்கின்றார். இந்த லூர்து அன்னை அல்லது லூர்து நகருக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இந்த பின்னாடி இருக்கிற இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த லூர்து குரோட்டோ அல்லது மாதா காட்சி கொடுத்த இடமும் இதே போல் அமைப்பு தான். இந்த இடம், அங்கே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுமிகள் மரியாவை ஒரு அழகான ஒரு பெண்ணாக பார்க்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு முறை பார்த்துவிட்டு சென்று விட்டவர்கள் அல்ல, பல முறை மரியாள் தோன்றி நான் கடவுளின் தாய், நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் என்று தொடர்ந்து அவர்களோடு அவர் தொடர்பை ஏற்படுத்த விரும்புகிறார். காரணம், இந்த சின்ன பிள்ளைகள் ஏதோ ஒரு அழகான தாயை பார்த்தவுடன் பயந்து ஓடுவார்கள். ஆனால் அந்த பயத்தை சிறிது சிறிதாக போக்கி அன்னை மரியாள் அந்த சிறுவர்கள் வழியாக கடவுள் இன்றும் இந்த உலகத்தின் மீது அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். கடவுள் இன்றும் இந்த உலகத்திற்கு நல்லது செய்கின்றார். கடவுள் இன்றும் தனது மக்களோடு பேச விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்தி தொடர்பாளர்களாக இருக்கின்றீர்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்து இன்று உலகம் முழுவதும் இந்த லூர்து அன்னையின் சிறப்பு அல்லது இந்த லூர்து அன்னையை வணங்கக்கூடிய வழிபாடு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. என்று நம்மையும் பார்த்து கடவுள் இதே கேள்வியை கேட்கிறார். எனது அன்பின் செய்தியின் தொடர்பாளராக நீ இருக்க தயாரா? எனது அன்பின் செய்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வர நீ ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்க தயாரா என்ற கேள்வியை கேட்கிறார். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் அது சாமியாருங்க, சிஸ்டருங்க அவங்களுடைய வேலை என்று நினைக்கிறோம். கடவுள் தேர்ந்தெடுப்பதெல்லாம்
ஏற்கனவே சொன்னது போல எளிய மனிதர்களை, இந்த எளிய மனம் கொண்டவர்களாக நாம் வாழும்போது நாம் செய்தி தொடர்பாளர்களாக மாற முடியும். காரணம், இந்த கடவுள் அவருடைய செய்தி என்பது அன்பின் செய்தி. அந்த செய்தி இந்த உலகம் முழுவதும் இன்னும் பரவ வேண்டும். அவருக்கு ஆட்கள் தேவை. அந்த செய்தியை உணரக்கூடியவர்கள் எளிய மக்களே. அந்த எளிய மனம் கொண்டவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் நமது செயல்பாடுகளை அல்லது நமது வார்த்தைகளை நாம் தொடரும்போது கடவுள் நம்மையும் செய்தி தொடர்பாளர்களாக, தனது அன்பின் செய்தியை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்பவர்களாக நம்மை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறார். நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஆம் என்று சொல்ல போகிறோமா? இல்லை, எனக்கு பல வேலைகள் இருக்கிறது, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல இருக்கிறோமா? அன்பு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. கடவுள் ஏதோ நம்மை படைத்துவிட்டு ஒதுங்கி விடுபவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார். அந்த அன்பு செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். கடவுள் தரும் வாய்ப்பை அன்பின் செய்தி தொடர்பாளர்களாக இந்த உலகத்தில் இருந்து செயல்பட ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக அந்த இறைவன் அருள் நம்மோடு இருந்து வழிநடத்தும். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்ம உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று எங்களை உம்மிடமிருந்து எங்களோட வாழ்கின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரிந்திருக்கும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிய நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்றும் எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்கு நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் அன்றி உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவு எங்களால் வாழ்வில் பிறர் பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, இன்று மலராய் மலர்ந்து உன்னில் ஒளியாய் கலந்து சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமாத இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை
நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இதோ இந்த தெய்வீக திருப்பலியிலே பல்வேறு கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வீராக. இன்னும் இந்த திருப்பலியிலே வாஞ்சியோடு ஜெபித்து கொண்டிருக்கிற கோடி அற்புதரின் ஒவ்வொரு பக்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி
உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பக்கத்தில் இருக்கவங்களுடைய முகத்தை பார்த்து நல்ல சிரிச்சு முகத்தோடு உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தனது அன்பு செய்தியை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் தொடர்பாளர்களாக, செய்தியாளர்களாக இருக்க நம்மை இந்த விருந்திற்கு அழைத்திருக்கிறார். இந்த விருந்திலே பங்கு பெற வந்துள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த நற்கருணை விருந்திலே நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே சைடில் வந்து நின்னீங்கன்னா போதும். யாரும் முன்னாடி வராதீங்க, குருக்களை சுற்றி நிற்காதீங்க. அங்கே இருங்க, குருக்கள் உங்களை தேடி வருவார்கள். அந்தந்த இடத்துல அப்படி நில்லுங்க, கொடுத்துட்டு லைனை வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணலாம். குருக்களை சுற்றி தயவுசெய்து நிற்க வேண்டாம். நற்கருணை வாங்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லிவிட்டு வாங்குங்கள். வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்கள். மற்ற மதத்தினர் வருவதனால் தெரிவது கிடையாது. எனவே ஆமேன் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் வாங்க. அருட்சகோதரிகள் இருந்தால் யாராவது 2 பேர் வரலாம். அருட்சகோதரிகள் 2 பேர் தேவைப்படுகிறீர்கள். நினைவாய் செய்ய மாட்டாயா, உங்களை உண்டு உயர மாட்டாயா. நினைவாய் செய்ய மாட்டாயா, உங்களை உண்டு உயர மாட்டாயா. உறுதியழுந்தி திருந்த மாட்டாயா, உறுதியழுந்தி திருந்த மாட்டாயா. என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா. நினைவாய் செய்ய மாட்டாயா.
சொன்னேன். தீமை செய்தாய் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தை அல்ல, வாழ்ந்து காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தை அல்ல, வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணியை பெற அன்று பணியை செய்யச் சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உண்டு என்றேன். பணியை பெற அன்று பணியை செய்யச் சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உண்டு என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் நூற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவெளி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரே, நல்லா சத்தமாக சொல்லுங்க. கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த திருத்தலத்திற்கு பாசத்தோடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று சிறப்பாக நம் தாயாம் திரு அவையானது லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த திருவிழா நல்வாழ்த்துக்கள்.
கைதட்டி எல்லாரும் வாழ்த்து சொல்லிக்கலாம். இந்த அன்னையினுடைய பெயரை தாங்கியவர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா எந்திரிக்கலாம். லூர்து மேரி, லூர்து நாதன், லூர்து, இந்த மாதிரி யாராவது எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. சரி, இவங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடுங்க. அன்பு தெய்வமே, சிறப்பாக இதோ அன்னையினுடைய பெயரை தாங்கிய இந்த நபர்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதியும். இந்த அன்னையின் பெயரை தாங்கி இவர்களுடைய வாழ்விலே பிரகாசத்தை மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவீராக. இவர்கள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் துணை இருக்கவும் தூய ஆவியார் இவர்கள் வழிநடத்தும் கிருபை செய்யும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் இவங்க எல்லாருக்கும் ஜோராக கை தட்டிடலாம். நாம விழா கொண்டாடுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். பிரியமானவர்களே, சில அறிவிப்புகள். கோடி அற்புதர் அந்தோனியார் திருக்கொடியானது விற்கப்படுகிறது. அதாவது மார்ச் 18ஆம் தேதி 13 வார நவநாள் ஆரம்பிக்கிறது. எனவே பல கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கொடியை வாங்கி மந்திரிச்சுட்டு வீட்டில் வச்சு நீங்கள் ஜபிச்சுட்டு வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த 13 வாரங்கள், 9 வாரம் 13 வாரம் என்று ஒரு கருத்துக்காக தொடர்ந்து ஜபிக்க அது ஒரு நினைவாக இருக்கும். எனவே அந்த கொடியை வாங்கி மந்திரித்து அது வீட்டில் வைத்து ஜபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். குரு மாணவர் நிதி வேண்டுதல் அப்பம் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். எல்லாருக்கும் ஜோராக கை தட்டிலாம். நிறைய பேர் கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பாக கொடுத்தவர்களுடைய பட்டியல்: காட்டூர் எலிசபெத், கண்டோன்மெண்ட் பால்ராஜ் கார்டோசா, கொடுபாலூர் சத்திரம் டெய்சி பாத்திமா, பொன்மலைப்பட்டி மார்டின் அருண்ராஜ், மணச்சநல்லூர் ரீட்டா மேரி, நம்பர் 1 டோல்கேட் அருள், உறையூர் அஸ்வின், கப்ரேல்புரம் பேட்ரிக் டோனி, திருச்சி டெய்சி, திருச்சி பிரகாஷ் கில்பர்ட் ராணி, திருச்சி சலோமி, பொன்மலை ஆண்ட்ரு குடும்பம், பாக்கியநாதபுரம் ஆண்டனி, சந்தானபுரம் பால்ராஜ், திருச்சி ஆண்டனி ராஜ், எம்கே கோட்டை ஆரோக்கிய மேரி, காட்டூர் அம்புரோஸ், கேகே நகர் எட்வின், திருச்சி ஜோ எட்வின், கருமண்டபம் ஆண்டனி ராஜ், திருச்சி ஆரோக்கியசாமி, பீமநகர் ஆண்டனியோ ஜோகோ, திருச்சி பிரான்சிஸ், அன்னை நகர் பாஸ்டின் செல்வம், மிளகுப்பாறை சாக்கோ, சஞ்சீவி நகர் பிரான்சிஸ் பபியோலா, திருச்சி கப்ரியேல், திருச்சி சைமன், காவேரி நகர் அமல் லோகநாதன், வரகநேரி ஜான் அலெக்ஸ், திருச்சி தாமஸ், காட்டூர் டோம்னிக் ரோச், திருச்சி ஜோசப், லால்குடி லூர்து மேரி ஜான், சத்திரம் மெர்சி லூர்து, லால்குடி ஜெயசீலன், திருச்சி ஜேடன் மேத்யூ, புதூர் விக்டர் ஜோசப், கீழப்பள்ளூர் ஜானகி. இவர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். அப்பங்களை கொடுத்த பட்டியல்: திருச்சி உதயகுமார், கீழவாலாடி ராஜ்குமார், கொச்சின் அதானி மனோசிரி, கூடலூர் அந்தோனி சகாயராஜ், திருச்சி ஜோசப் பால்ராஜ், கண்டோன்மெண்ட் பால்ராஜ் கார்டோசா, கொடுபாலூர் சத்திரம் பெப்சி பாத்திமா, வான்மலைப்பட்டி பொன்மலைப்பட்டி மார்டின் அருண்ராஜ், கிருஷ்ணமூர்த்தி நகர் பிலோமினா லதா, திருச்சி சேகர், லால்குடி ஆன்சல் குடும்பம், பூவாலூர் வசந்தம் சிந்தியா மேவரிக், காட்டூர் செல்வராஜ் பாத்திமா ராணி, பள்ளிங்க நத்தம் சகாயமேரி அந்தோணியம்மாள், திருச்சி பிரகாஷ் குடும்பம், திருச்சி சலோமி, திருச்சி புளோரா பிரான்சிஸ், எம்கே கோட்டை ஆரோக்கியசாமி, செங்கலியாண்டபுரம் சபிசாய் இன்ஃபென்ட் ராஜா, காட்டூர் அம்புரோஸ், கேகே நகர் எட்வின், புரத்தாகுடி ஜாஸ் ஹபி, நாகமங்கலம் நிஷாந்தினி, சோமரசன்பேட்டை சசிகலா மேரி ஜோசப், கனிஜாய் நகர் பிரான்சிஸ், திருச்சி இருதயராஜ், திருச்சி சைமன், உறையூர் வின்சென்ட் பால் பார்த்தி, கும்பகோணம் அஸ்வின் இக்னேஷியஸ், நம்பர் 1 டோல்கேட் விமல் ரஞ்சித், திருச்சி மேரிசன் பெஞ்சமின், திருச்சி அந்தோனி சேவியர், புத்தூர் விக்டர் ஜோசப், லூர்து ரொசாலி, பிரத்தாகுடி செலஸ்டினா பிரவீன்குமார், காட்டூர் மைக்கேல் மெர்வின், ஜெய்நகர் செல்வகுமார். ஸோ இவர் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசீரும் அருளும் இவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் இதை போன்று குரு மாணவர் நிதி அப்பம் செலுத்த விரும்பினால்
அங்கே உங்களுடைய பணங்களை செலுத்தி தகுந்த ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே சிறப்பாக இன்று 11 மணி திருப்பலியை நிறைவேற்றி அருமையான ஒரு மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்தவர் இந்த மண்ணின் மைந்தர், இந்த பங்கினுடைய குரு. இவர் கார்மெல் சபையை சார்ந்தவர். தந்தை சார்லஸ் அவர்களுக்கு இந்த எங்களுடைய துறவிகள் சார்பாக, அதிபர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். வெரி குட். பிரியமானவர்களை, இன்று சிறப்பாக காலையிலிருந்து தொடங்கிவிட்டார்கள். ஐ ஃபவுண்டேஷன் மூலமாக கண் சிகிச்சை நிபுணர்கள் வந்திருக்கிறார்கள். இலவசமாக பரிசோதனை செய்கிறார்கள். உங்களுடைய கண்களை பரிசோதித்து அதுக்கு தேவையான மருத்துவத்தை பார்க்க விரும்பினால் இங்கே பின்னாடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை 4 மணி வரைக்கும் இருப்பாங்க. அந்த வாய்ப்பை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இறையடியார் ஜான் பீட்டர் சவரிநாயகம் அவர்களுடைய பெருவிழா தயாரிப்பாக அனைவருமே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வருகிற 8ஆம் தேதி மார்ச் மாதம் அவருடைய திருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எனவே அதற்கான ஜப உதவியை நாடுகிறோம். உங்களால் முடிந்த பொருள் உதவி, பண உதவி நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் தாராளமாக கொடுக்க விரும்பினால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக ஒவ்வொரு ஆராதனையிலும் திருப்பலியிலுமே நம்முடைய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக சிறப்பாக ஜெபங்கள் ஜெபிக்கப்படுகிறது. தொடர்ந்து நீங்களும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையட்டும். பிரியமானவர்களை, ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பதாக ஒப்புரவு அருட்சாதனங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தகுந்த முறையிலே ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொண்டு நாம் திவ்ய நற்கருணை பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு வாரமும் காலையிலிருந்து மாலை வரை ஆற்றுப்படுத்தும் கலை ஆனது இங்கே சிறப்பான கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. மனப்பிரச்சனை, உள்ள பிரச்சனை ஏதாவது இருந்தால் நீங்கள் அவர்களை சந்தித்து அதற்கான சரியான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நற்கருணை வாங்குபவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போன்று பிற மதத்தின் நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இங்கே அதிகமாக வருகிறார்கள். எனவே அவர்களும் நற்கருணை வாங்கி விடுகிறார்கள். எனவே அதை அடையாளப்படுத்துவதற்காக அனைவருமே அதே இடத்துல நின்று கொடுக்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லி அதற்கான மரியாதை கொடுத்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த திருத்தலத்தை நாடி வருகிறீர்கள். பல்வேறு வேலைகள், பல்வேறு கஷ்டமான சூழ்நிலையில் கூட இந்த இடத்துக்கு வருகிறீர்கள் என்றால் பல்வேறு கருத்துக்கள், விண்ணப்பங்களை சுமந்து வருகிறீர்கள். பல்வேறு நன்மைகள் நடக்கிறது. இன்றைக்கி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்பத்தை விட நிறையா பாத்திரம்லாம் இருக்குது இல்லையா? இது எல்லாமே பொங்கல், சுண்டல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சும்மா வைக்கல. இந்த இடத்துல வந்து ஜெபித்து பல புதுமைகள், அற்புதங்கள் நடந்ததுனால தான் இந்த மாதிரி பக்கெட்டாக குண்டாலாம் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே அவர்கள் அந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை பெற்றவர்கள், பல புதுமைகளை அனுபவித்தவர்கள், இவ்வளோதான் அது சாட்சியாக இருக்கிறது. எனவே என்கிட்ட ரீசெண்டாக ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பல வாரங்களாக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்சது மலேசியாவில் வேலை. அன்றைக்கி போன மாதத்தில் போகிறதுக்கு முன்னாடி இரவு அவங்களுக்கு 9 மணிக்கு ஃப்ளைட்டு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மாலை திருப்பலிக்கு வந்தாங்க. வந்துட்டு இந்த அந்தோனியார் தான், அவர் வழியாக தான் எனக்கு அந்த வேலையே கிடைச்சிச்சு. நிறைய பேர் இதில் வந்து இன்டர்வியூக்கு போகணும், அது எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது, அதற்காக நன்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜோராக கை தட்டலாம். இப்படி பல்வேறு புதுமைகள் இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, 2 வருஷமாக தொடர்ந்து இந்த 11 மணி திருப்பலிக்கு வந்த ஒரு சகோதரி 2 வருஷமாக வரலை. காலில் வந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போன வாரம் இல்லை அந்தோனியார்ட்ட நான் போவேன், எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்தாங்க. எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சாட்சி சொன்னார்கள். நான் இனி வாரம் வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல்வேறு புதுமைகள். அவங்களுக்கு ஜோராக கை தட்டிலாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த அமல் ஆசிரமம் இந்த பகுதியிலே, இந்த புனித தலத்திலே பல்வேறு புதுமைகள், அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு இந்த ஆராதனை, திருப்பலி, தொடர்ந்து இங்குள்ள
துறவிகள் நாங்கள் அனைவருமே தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு போயிடுறீங்க, மற்ற நாட்கள் எல்லாமே எங்களுடைய ஜெப வேளையிலே சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இவ்வளவு புதுமைகள் எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்து இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே ஜோரா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் இந்த இடமானது ஒரு புனித தலமாக மாற வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். பிரியமானவர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் கடைசி வரை அனைவரும் அமைதியாக இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் பங்கு பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்பம் கொடுக்கும் பொழுது பேப்பர்லாம் அங்கங்கே போட்டுடாமல் தயவுசெய்து அது குப்பை தொட்டி இருக்கும், அதை அந்த இடத்துல போய் போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னி மரியாளின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பலனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பானவர்களே, நோயாளிகளுக்காக சிறப்பான ஜெபம். உங்கள் உடலிலே எந்த வியாதியாக இருந்தாலும் அதை நினைத்து பாருங்கள். குடும்பத்திலே வியாதியிலே படுத்திருப்பவர்கள் நினைத்து பாருங்கள். மருத்துவமனையில் இருப்பவர்கள் அனைத்து வியாதிகளையும் நினைத்து அந்த இடத்துல கை வைத்து கொள்ளலாம், அல்லது நெஞ்சிலே கை வைத்து தலை சாய்த்து என்னோடு இணைந்து மௌனமாக ஜெபியுங்கள். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரேன். இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல் வாழ்வும் தந்தீர. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தம்மரசே தாயே மன்றாட்டை தயவாய் கேளோ நீரோடு எந்தமை நீ தள்ளா ஏகால துணை தற்காரும் மாறாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரந்தாரும் நீரோ பிள்ளைகள் வந்தோம் அன்வா ஏற்றன் பாதையமை பார் அனைவரும் அமைதி காக்கவும். கீழே இறங்குமா, கீழே இறங்கிக்கணுமா? பீடத்துலேருந்து கீழே இறங்குங்க. தயவுசெய்து பீடத்துக்கு மேலே ஏற வேண்டாம், கீழே இறங்க. எல்லாருக்குமே கிடைக்கும், கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கருத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுள்ள இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணைபுரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்தது ஒன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்துள்ளோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று கடவுளின் செய்தியாளர்களாக வாழ்ந்து நமது தியாகத்தை வெளிப்படுத்துவோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உங்கள் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே.
புதுமை வல்லரே புனித அந்தோனியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.